மேங்கோ சீசன் முடிய போகிறது. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டெசர்ட் வேணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணி பார்த்துட வேண்டாமா? நான் கண்டிப்பாக மேங்கோ ரவா கேசரி பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணேன். அதுவும் என்னோடய ஸ்டைலில் பண்ணுற ரவா கேசரி. நான் ரவையை நெய்யில் வறுத்து குக் பண்ணி அதுக்கப்புறம் சுகர் போட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் பண்ணுறது சுகரை கெரமலைஸ் பண்ணி அந்த கெரமலைஸ் சுகரில் ரவையை குக் பண்ணினா அதோட டேஸ்ட்டே அலாதி தான். ஸோ அதில் சுகர் சிரப்பில் குக் பண்ண மேங்கோ பீசஸ் போட்டால் எப்படி இருக்குன்னு நினச்சேன். அந்த ஐடியாவில் வந்தது தான் இந்த மேங்கோ கேசரி. இதுக்கு எப்படி மேங்கோ செலக்ட் பண்ணணுன்னா, ஓவர் ரைப்டாக இருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ரைப்பாக இருக்கணும், ஆனால் புளிக்கக்கூடாது. அந்த மாதிரி மேங்கோ செலக்ட் பண்ணி பங்கனப்பள்ளி மேங்கோவை 1 சென்டிமீட்டர் ஸ்கொயராக கட் பண்ணி 1 கப்பு சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகிற வரைக்கும் சுகர் சிரப் ரெடி பண்ணி கிறிஸ்டலைஸ் ஆன சுகரோட இந்த மேங்கோ பீசஸை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி சுகர் சிரப் கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆன உடனே குக்கான மேங்கோஸ் தனியாக வச்சிடணும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் 2 கப்பு ரவையை போட்டு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வாசனை வர வரைக்கும் அதில் 2 கப்பு சுகரை ஆட் பண்ணி அதையும் கண்டினியூஸாக கை விடாத வறுத்து சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகி கரமலைஸ் ஆகி அது மெல்ட்டாக ஆரம்பிக்கும்போது 3 to 4 பிஞ்சஸ் ஆஃப் சாஃப்ரன் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட்ஸ் வறுத்து 6 கப்ஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடியும் ஒரு குவார்ட்டர் லெமன் ஜூஸும் அப்படியே இந்த மேங்கோவோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு இதை ஆட் பண்ணி மீடியம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணால் கேசரி சைட்லெல்லாம் நெய் பிரிஞ்சு நல்லா குக்காகி ரெடியாக இருக்கும். இப்போ சுகர் சிரப்பில் போட்ட மேங்கோ பீசஸை அதில் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கலக்கணும். இந்த மாதிரி கரமலைஸ்டு சுகரோடு பண்ணின ரவா கேசரியில் அங்கங்கே கிடைக்கிற மேங்கோ பீசஸோடு இருக்கிறத வாயில் போட்டுண்டு பார்த்தா மெல்ட் இன் த மவுத் எக்ஸ்பீரியன்ஸ் தான்.